praise the Lord. இந்த காலைவெளியில் கர்த்தரை துதிப்போமா? கவலை பயம் எல்லாத்தையும் தூக்கி வைங்க. அவருடைய தாங்கும் கரங்கள் நம்மை காத்து நடத்தும். தாங்கும் கரங்கள் உண்டு, உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. தாங்கும் கரங்கள் உண்டு, உந்தன் இதயம் கலந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. நம்மை காக்கும் தெய்வம் நம்மளை காக்க வல்லவர். பாரம் பெரியதோ, மன ஆறுதல் இல்லையோ, பாரம் வலியதோ, மன ஆறுதல் இல்லையோ, தூரமோ ஒத்தாசையோ, தாங்கும் கரங்கள் உண்டு, உந்தன் இதயம் கலந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. இயேசுவே, நீர் காக்க வல்லவர் என்பதை இன்றைக்கு உமது பிள்ளைகள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உம்மை கொண்டாட, ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த காலங்களிலும் சோர்ந்து போயிருக்கிற இதயத்தை தட்டி எழுப்புங்க, நிலைநிறுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கண்டிப்பா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எரேமியா 20:11 ஆதாரமாக எடுக்க போகிறோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ரொம்ப கிளியரா இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த எரேமியா தீர்க்கதரிசி பேரே வீப்பிங் ப்ராஃபிட். அநேக காரியத்தை கொடுத்து அவர் அழுகிறாரு, புலம்புறார். ஏன்னு சொன்னால் கடவுளுடைய தயவு எவ்வளவு, அவருடைய இறக்கம் எவ்வளவு, ஆனால் இதை ஜனம் மறந்து போதே, இதை விட்டு விலகி போதே, துணிகரமாக செய்கிறாங்களே. அதுதான் இந்த காரியத்தில் கூட அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில், உங்களுடைய தொழிலில் துன்பப்படுத்தலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்களை முன்னேற விடாதபடி தடுக்கலாம். அநேகர் ஊழியம் செய்யாதபடியே தடுக்கிறாங்க பாருங்க. புறஜாதி தடுக்கிறது ஒன்று, விசுவாசிகளே தடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் மேற்கொள்வதில்லை. உங்களை ஜெயம் எடுத்துட்டோன்னு அவங்க மார்பு தட்ட முடியாது. ஏன்னா அவர்கள் இடறுவார்கள். அவன் இடறுவான், அவன் விழுந்து போவான். இந்த காலவெளியில்
மிக முக்கியமான காரியத்தை உங்க மனதில் வைங்க. த லார்ட் இஸ் வித் மீ ஆஸ் அ மைட்டி வாரியர். மகா பெரியவர் அவரு, மைட்டி வாரியர். அதான் பராக்கிரமசாலி. சாதாரணமாக இடம் போடாதீங்க. ஒரு மனுஷனை போல இடம் போடாதீங்க. ஒரு பெரிய ஆர்மியை வச்சுட்டு இது போல கத்தர்னு, அதுக்கு மேலே இந்த கத்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம், உங்களோடு கூட இருக்கிறாராம். அது உண்மை. இந்த காலை வேளையில் தயவு செய்து நம்புங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். 3 விஷயத்தை வேகமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். 1, the presence of the Lord is times of persecution. எப்போது தொந்தரவு, எப்பொழுது உபத்திரவம், எப்பொழுது பாடுகள், வேதனைகள், அப்போனா கடவுளுடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். அது உண்மை. பாடு, பலவிதமான போராட்டம், பலவிதமான அவமானம், அதில் நீங்கள் தனியாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அங்கே கடவுளுடைய பிரசனம் இருக்குது. சில விஷயத்துக்காக கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு அற்புதமான காரியம் வருது, அந்த நாள் வருது, அதே இடத்துல உங்களை கனப்படுத்துவார். எந்த முகங்கள், எந்த நாவுகள், எந்த கண்கள் உங்களை அற்பமாக, தப்பாக, இழிவாக பேசினதோ, இழிவாக பார்த்தார்களோ, அவர்களுக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். 2வது, த லார்ட் ஆஸ் அ மைட்டி வாரியர். கர்த்தர் ஒரு பெரிய பராக்கிரமசாலிங்க அவரு. அதை கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த வசனம் எதை போர்ட்ரேட் பண்ணுதுன்னா, காட் ஆஸ் அ டிவைன் ப்ரொடெக்டர் என்பதை காண்பிக்குது. ஒரு தெய்வீக பாதுகாப்பு. அந்த தெய்வீக பாதுகாப்புல ஒரு கடுகு கூட, ஒரு குண்டூசி கூட வந்து அவருடைய பிள்ளைகளை தாக்க முடியாது. அதான் உண்மை. அது தட் இஸ் கால்ட் டிவைன் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு இருக்கு. பயப்படாத. 3வது, த டெஃபீட் ஆஃப் த எனிமி. சத்ருவானவன், உங்களை பார்த்து அவமானப்படுத்தினவன், நிந்திச்சவன், தூக்கி வீசினவன், பொருட்டாவே நினைக்கல, அவனுடைய தோல்வி உறுதின்னு சொல்லிட்டு கர்த்தர் போடுறார். கர்த்தர் சொல்றாரு. அதை தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆமென். கண்டிப்பா அவன் தோத்து போவது உறுதி. ஏன்னா பராக்கிரமசாலி நம்ம பக்கம் இருக்கிறார். சந்தோஷத்தோடு போங்க. God bless you. Bye bye.